ஹைட்ரோஃபேஷியல் மெயினா என்ன கான்சென்ட்ரேட் பண்றேன்னா இவங்க ஸ்கின் வந்து ஹைட்ரேஷன் லெவல் கொஞ்சம் கம்மியா இருக்குது. அதுக்கப்புறம் அண்ட்ரை ப்ராப்ளம் இருக்கு. ஸ்கின் வந்து என்னதான் இருக்கு, அன்ஈவனா இருக்கு. இந்த மாதிரி கிளைண்ட்டுக்கு நம்ம மேக்ஸிமம் எத்தனை சிட்டிங் ஒரு ப்ரிப்பேர் பண்ணலாம்னா ஒரு 3 சிட்டிங்கோட என்ன செய்ய சொல்லலாம், கம்பல்சரியா வர சொல்லலாம். இப்ப நார்மலா ஸ்கின் ஜஸ்ட் மெயின்டெனன்ஸ் பண்றாங்கன்னா ஒரு 3 சிட்டிங் பண்ணிட்டு ஒரு கிளீனப் இல்லைன்னா ஹைட்ரோஃபேஷியலே என்ன செஞ்சுக்கலாம், 2 months ஒன்ஸ் எடுத்து ஸ்கின் என்ன செஞ்சுக்கலாம், மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹைட்ரேஷன் நல்லா ஸ்கின்ல மெயின்டைன் ஆனாதான் கொலாஜன் ப்ரொடக்ஷன் என்ன செய்யாது, கம்மியாகாம இருக்கும். அதுக்கப்புறம் இப்ப ரொம்ப டேனா இருக்காங்க, பிக்மெண்டேஷன் ரிலேட்டடா இருக்கிறாங்கன்னா ஒரு 6 சிட்டிங்காட்ட அவங்களை என்ன செய்ய சொல்லணும், வர சொல்லணும். ஏன்னா இன்ஸ்டன்டா ரிசல்ட் வேணும். ஏன்னா மெயினா இது வந்து ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸை ஆட் பண்ணி பண்றது. ஒரே சிட்டிங்ல ப்ராப்ளம் ரிலேட்டடா சால்வ் ஆகுமான்னு கேட்டா ஆகாது. ஸோ அவங்கள வந்து ஒரு கிளைண்ட்டை கன்சல்ட் பண்ண முடிஞ்சா அவங்களே ப்ராப்ளம் எவ்வளோ லாங் லாஸ்டிக்கா இருக்குது, எவ்வளோ நாளா அந்த ப்ராப்ளம் இருக்குது, இதுக்கு முன்னாடி அவங்க ஏதோ ட்ரீட்மெண்ட் பண்ணாங்களா, இது எல்லாமே ஒரு ப்ராப்ளம் கன்சல்ட் பண்ணிக்கிட்டு தான் அவங்களுக்கு எத்தனை சிட்டிங் வரணுன்றதே நம்ம